சொல்லிக் கொடுத்தது. சில சஹாபா பெருமக்கள் துல் மஆரிஜ் என்ற வார்த்தையெல்லாம் சேர்க்கிறாங்க. இது ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாவிட்டாலும் பரவாயில்ல. ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்மா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அந்த சஹாபா பெருமக்கள் சில வாசகங்களை கூட்டுறதெல்லாம் கேட்கிறாங்க. பலா யகூலு லஹும் ஷையன், ஆனால் எதையுமே சொல்லி மறுக்கவில்லை. அபூ தாவூத் பதிவு செய்யப்பட்டாது. அவர் தர்காசுல மார்க்கறான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாததை செஞ்சாங்க அது கூடான்னு சொன்னா அந்த சஹாபா பெருமக்கள் பார்த்து சொல்லிருக்காங்க, இருந்தாங்க தம்பி நான் என்ன சொல்லி தந்தோம் அதை மட்டும் சொல்லுங்க, பூர்த்தியாக சொல்லக்கூடாது தடுத்திருக்கணுமா இல்லையா? சலாசம் தடுத்தாங்களா? என்ன வச்சாங்க? அல்லாஹ்வை தான் புகழ்றாங்க. புகழ்ந்துட்டு போட்டுட்டா மனிதன் படைக்கப்பட்டது அல்லாஹ்வை புகழதான். அதை விட சில வார்த்தைகள் கூட்டி புகழட்டுமே, நோக்கமே அதுதானே. சலாசம் அனுமதிக்கிறாங்க. ஆனா இந்த அதிசயம் பார்த்திருந்தா நம்ம போய் வராத்திரோட போய் தொழுகணும்னு வச்சுக்கிறோங்க, ஏன் தொழுக கேட்பாங்களா? மேராஜ் தொழுதாக்கா ஏன் அப்படி செய்யுங்க கேட்பாங்களா? இந்த வஹாபிகள் சலாசம் அனுமதி தரும்போது ஏன் இந்த மாதிரி தான் பண்றாங்க இவங்க? இந்த வஹாபிகள்னா ஒன்றரை இரண்டு இல்லைங்க சலாசம் அனுமதி வழங்கியது. அதே போல பாருங்க, ஒரு நாள் காலை பிலால் அவங்க கூப்பிட்டாங்க, இங்க வாங்க, என்னங்க நான் சொர்க்கத்துக்கு போனாலும் எனக்கு முன்னாடி நீங்க போய்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுடைய காலடி சத்தம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு, அப்படி என்ன நீங்க நல்ல வணக்கம் செய்றீங்கன்னு கேட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் ஒன்னும் பெரிய வணக்கம் ஒன்று செய்யல, அதை சொல்லலாம், ஆனா ரெண்டு மட்டும் செஞ்சுட்டு வர்றேன். ஒண்ணு பாங்கு சொல்லிட்டா உடனே ரெண்டு ரக்கா தொழுவேன், இன்னொன்னு எப்பொழுதெல்லாம் எனக்கு ஒது முடிகிறதோ உடனே ஒது செய்வேன், அதுக்கு பிறகு ரெண்டு ரக்காத்தில் தொழுவதை எனக்கு நானே கடமையாக்கி கொண்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதன் மூலம் தான் அந்த தரஜாவை பெற்றீங்கன்னாங்க. இது திருமதியில பதிவு செய்யப்பட்டாது. மார்க்கத்துல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒன்றை செய்யக்கூடாது என்று இருந்தா, பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்கல்ல, நான் ஒது செஞ்சுட்டா ரெண்டு ரக்கா தொழுவதை எனக்கு நான் கடமையாக்குறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கானே, ஏங்க நான் சொல்லலாம் உங்களுக்கு ஒது செஞ்சா ரெண்டு ரக்கா தொழுவது மார்க்கத்தில் இல்லாத நீங்க எங்க செய்றீங்க? என்னெல்லாம் தடுத்திருக்கானு அப்படியா செஞ்சாங்க? நீங்க இதை செஞ்சதால் தான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய பதவியே கிடைச்சிருக்காங்க. இதுல என்ன புரியும்? ஸல்லல்லாஹு என்ன அமைதி தராங்க? அல்லாஹ் தான் சொல்றாரு, ஒன்னு சிலர் சொல்றாரு, யாரும் சொல்றாரு, அல்லாஹ் தான் சொல்றாரு. ஸல்லல்லாஹு காட்டி தந்த வழிபடப்படம் தான் செஞ்சாரு. ஓகே, இப்ப நம்ம எப்படி வளர்க்கிறோம்? ஸல்லல்லாஹு காட்டி தந்த வழிபடப்படம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஹதீஸை அவங்க பார்த்தாங்களா? சார் அதே போல பாருங்க, ஆயிஷா சிஸ்டர் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு ஒரு இடத்துக்கு ஒரு படையை அனுப்பி வச்சிருந்தாங்க. அந்த படைக்கு ஒரு ஆளை தளபதியை நினைச்சிருந்தாங்க. அவர் என்ன செஞ்சாரு? எப்பொழுதெல்லாம் தொழுகை நடத்துறாரோ ரெண்டாவது ரக்காத்துல அன்னுக்கு சூறாவுக்கு பிறகு குர்ஆன் வருவார். எந்த தொழுகை இருக்கட்டும், ரெண்டாவது ரக்காத்துல குர்ஆன் சூறா ஓதி தான் முடிப்பார். இவங்க படையிலிருந்து திரும்ப வந்தவங்கன்னா சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிட்டாங்க. யார் சொல்லலாம், இவங்க எங்களுக்கு தொழுவிச்சாங்க, அவங்க தான் நீங்க தளபதியை நினைச்சீங்க. ஆனா ஒவ்வொரு தொழுகையிலும் ரெண்டாவது ரக்காத்துல குர்ஆன் சூறா தான் முடிச்சாங்க. அது என்ன யாரும் சொல்லலாம்? சலாம் சொன்னாங்க, அவர்தான் ஓதுனாரு, அவர்கிட்ட போய் கேட்க அப்படின்ட்டாங்க. இவங்க எல்லாம் போய் கேட்கறாங்க. ஏன்னா தலைமைக்கு கட்டுப்படுது, போற இடத்துல கேட்கல. ஏன் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க, இவர் கட்டுப்படணும், முடிஞ்சு போய் பிரச்சனைகள் வந்தப்படுகிறான், இடையில போகப்படுறது இல்லை, எல்லாம் தலைமைக்கு கட்டுப்படுதல் அப்படிங்கிறது. இப்போ ஸல்லல்லாஹு சொன்னவங்க போய் கேட்கறாங்க, இந்த மாதிரி ஓதுனீங்க என்ன விஷயம்? அவங்க சொன்னாங்க, அன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான், இந்த குர்ஆன்ல இறைவனுடைய பண்புகள் கூறப்பட்டிருக்கு. ஆனா ஒஹிப்பான் அக்கராஹா, இதை ஓதுறதுக்கு நான் ரொம்ப விரும்புறேன், அதனால ஒவ்வொரு தொழுகையில ரெண்டாவது காலத்தில் ஓதணும் அப்படின்ட்டாங்க. இந்த செய்தி அப்படியே கொண்டு வராங்க சஹாபா பெருமக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள் திருப்பி அனுப்புறாங்க, அவர்கிட்ட போய் சொல்லுங்க, அஸ்பிருஹு அன்னல்லாஹு யுஹிப்புஹு, அல்லாஹ் அவரை நேசிக்கிறாங்க, நஜ்ஜி சொல்லிட்டு வாங்கன்னு திருப்பி அனுப்புறாங்க. இது புகாரில பதிவு செய்யப்பட்டது. இப்ப உண்மையிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா? ஒவ்வொரு தொழுகையும் ரெண்டாவது காலத்துல குர்ஆன் தான் ஓதுன்னு சொன்னாங்களா? இல்ல இல்ல, அந்த சாமி செஞ்சாங்கல்ல, மார்க்கத்துல எல்லாரும் ஒண்ணு செஞ்சாக்க அந்த சாமி கூப்பிட்டு ஏன் நீங்க ஓதுறீங்க நான் போய் சொன்னானா அப்படியே கேட்டுட்டானே. ஸல்லல்லாஹு அப்படியே கேட்டாங்க, அவருக்கு நற்செய்தி சொல்லி அனுப்புகிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ இதெல்லாம் பார்க்கதானே செய்யணும். நற்காரியமா இருந்தால் எவ்வளவு செய்யுங்க, அல்லாஹ்வுக்காக நீங்க செய்யறதால எவ்வளவு செய்யுங்க. ஸல்லல்லாஹு அனுமதி தருகின்ற போது ஸல்லல்லாஹு சொன்னால்தான் செய்ய வேண்டும். நம்மளை வணக்கத்திலிருந்து நம்மளை நிப்பாட்டுறதுக்கு இவங்க கையாண்டு இருக்கிறதா அவங்க சொல்றது, அத்தாத்துக்கும் ரசூலும் தான் நல்லா சொல்லியிருக்கான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு எதை கொண்டு வந்தாங்களோ அதைத்தான் எதுலேருந்துருக்கான். அவங்க சொல்லாததே செய்வீங்க, பாதியை படிச்சு விட்டு பாதியை விட்டாது. அதுக்கு அடுத்து நம்ம வாதி ஓதுனான்னு வச்சுக்கோங்க, நம்ம சொல்லணும் அடுத்து அதை ஓதுப்பா அப்படின்னு, அடுத்த பாதி ஓடு. ஒமா நஹாக்கும் அன்ஹு பண்டஹு, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தடுத்தாங்களோ அது விடுங்க, அல்ல அதெல்லாம் போய் எழுதலாம். இப்போ நம்ம கேட்கணும், அல்ல இதை தடுத்து அல்லாஹ் ரசூல் தடுத்துருக்காங்களா? இல்ல, அப்ப இந்த தடுத்து விடப்போம் அப்படி வளர்த்து விடணும். ஏன் அதுல இருக்குது, அல்லாஹ் ரசூல் சொன்னதை செய்ய தடுத்ததெல்லாம் விடுங்க இருக்கு, அல்லாஹ் ரசூல் தடுக்காத
வசனம் ஒவ்வொரு வந்து அவங்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா பாதியை படிக்கிறது எப்பவுமே அப்படிதானே. சில பேர் அப்படிதான் அரவாசம் படிப்பாங்க, முன்னா படிக்க மாட்டாங்க. ஒரு ஆள் உயிர் எழுதி வச்சாருங்க, நான் இறந்து போயிட்டா அப்துல் காருக்கு இந்த பங்களா கொடுத்துட்டேன், கமால் பாட்டாவுக்கு இந்த கடையை கொடுத்துட்டேன், அவருக்கு அந்த தோட்டத்தை கொடுத்துட்டு இப்படி எழுதி வச்சாரு. எழுதி வச்சு மோட்டா போயிட்டு இந்த எழுதி வைக்கப்பட்டவங்கன்னா விளையாண்டாங்க. அப்துல் விளையாண்டாரு, கமால் பாட்டா வந்தாரு, நான் தாங்க. இந்த பங்களா எழுதி வச்சாருல அது நான் தாங்க, தோட்டம் எழுதி வச்சாருல அது நான் தாங்க. எல்லாம் அவசரப்படுறாங்க. வக்கீல் படிச்சுக்கிட்டே வர்றாங்க. ஏன்ப்பா அவசரப்படுறீங்க? நான் வாட்சிக்கிட்டே தான் வர்றேன், வாட்சி முடிஞ்சு வாங்கிட்டு போங்க அப்படின்னு வாட்சிக்கிட்டே வந்தாங்க. கடைசியில் அவர் இந்த மோட்டா போடணும்னு எழுதி வச்சிருக்கிறாரு. அவருக்கு அது கொடுத்துட்டேன், இவருக்கு இது கொடுத்துட்டேன், எல்லாம் எழுதி கொடுத்து கடைசியில நான் இறந்த பிறகு இந்த உயிர் செல்லாதுன்னு எழுதி கொடுத்தாரு. இது யாருக்கு கொடுக்கிறது? எவ்வளவு பாருங்க. இதை முழுமையா படிக்கணுங்கிறது அவகாசம் படித்தா அப்படிதான். இந்த வகாபில் அப்படிதான். எதுக்கு எடுத்தாலும் நம்ம மேராஜுடைய நோன்பு வைப்போம். மேராஜ் நோம்பியா வைக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக 5 தின தொழுகையை அல்லாஹ் கொடுத்து தந்தாலும் நமக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தி நம்ம அந்த நோன்பை நாம் வைக்கிறோம். ஏன்னா அவங்க நன்றி செலுத்தி நோன்பு வைக்கிறாங்களுக்கு அதிக ஆதாரம் இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நன்றி செலுத்தி முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் நோன்பு வச்சாங்கன்னு புகாரை பதிவு செய்யப்பட்டிருக்கீங்க. அதனால் நாமும் நன்றி செலுத்தி அந்த நோன்பு வைக்கிறோம். நன்றி செய்யணும். 50 நேரம் தொழிலாக நம்மளால இப்ப சொல்ல முடியுமா? 5க்கு இந்த பாடுபடுறாங்க. நம்ம 50 நேரம் தொழில் எப்படி சொல்லுறது? ஆனா இந்த வகாபிகள் ஏன் மேராஜ் நோன்பு வைக்கிறோம் வைக்காதீங்க. இந்த அதிகாரத்தை வகாபிகளுக்கு யார் கொடுத்தது? நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொல்லணும், இறைவன் தான் சொல்லணும் எது கூடும் எது கூடாது. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு தெளிவா சொல்லிட்டாங்க, எந்தெந்த நாட்களை நோன்பு வைக்க கூடாது, மற்ற நாட்கள் நோன்பு வைக்காங்க. பெருநாட்கள் நோன்பு வைக்காதீங்க, நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாளுக்கு பின்னால 3 நாட்கள் ஐயாமத்தை சரிக்கு நோன்பு வைக்காதீங்க சொல்லிவிட்டாங்க. மற்ற நாள் நோன்பு வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வச்ச லிஸ்ட்ல இந்த வஹாபி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே வர்றாங்க. என்ன வராஜ் நோன்பு வைக்காதீங்க, மேராஜ் நோன்பு வைக்காதீங்க. இவங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? ஒரு மார்க்கத்தை சொல்றது அல்லாஹ் சொல்லணும், அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லணும். இவங்க என்ன சொல்றது? இந்த நாள் நோம்புங்க, இந்த நாள் நோன்பு வைக்காது, இந்த அதிகாரம் இருக்கிறதா? ஏதோ நல்ல அதிகாரத்தில் வஹாபிகளுக்கு கொடுத்தானா? மார்க்கத்து அதிகாரத்தை கையில் எடுக்கிறார்கள் இந்த வஹாபிகள் என்றால் எவ்வளவு அநியாயக்காரர்கள் இவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாட்கள் கூடாது, சில நாட்கள் அடையாளம் காட்டுறாங்க. ஆனா இந்த வஹாபிகள் இன்னும் சில நாட்கள் கூட்டுறாங்க. அதுல பராத்தி சேர்த்துக்கிறங்க, மேராஜ் அன்னைக்கு சேர்த்துக்கிறங்க, வைக்காதீங்க. மார்க்கத்தில் கூடுங்கிற ஒரு நிலையை கூடாதுன்னு சொல்லலாமா? அல்லாஹ் குர்ஆன் சொல்றானே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இறை நம்பிக்கையாளர்களே லா துஹர்ரிமூ தய்யிபாத்தி மா ஹல்லல்லாஹு லக்கும், இறைவன் உங்களுக்கு ஆகுமாக்கானதை ஹராமாக்காதீங்க என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். மேராஜ் அன்னைக்கு நோன்பு வைக்கிறத நம்முடைய மார்க்கம் ஹலால் ஆக்கி இருக்குது. ஆனால் இந்த வஹாபிகள் ஹராம் ஆக்குகிறார்கள். இந்த வசனத்துக்கே எதிராக நடக்கிறாங்க. அதுபோல மார்க்கத்துல இதெல்லாம் விதத்தில் அதெல்லாம் விதத்தில் சம்பந்தம் இல்லாம சொல்றது. ஒரு இந்த மணமகன் திருமணம் நிகழ்ச்சியில மாலை போட்டு உட்கார்ந்து வச்சிருக்கிறார். உடனே இந்த வஹாபிகள் இது என்ன விதத்து? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதத்து மாலை போட்டாங்களா? அப்படி விதத்துங்கிறது. இப்போ உடனே வஹாபிகள் ஒரு திருக்குறளை கேட்குறீங்க, நீங்க இந்த வீடு கட்டிங்கிற பங்களா இது சலாச காலத்தில் இருந்துச்சா? காக்க போறீங்களா சலாச காலத்தில் இருந்துச்சா? ஏசி உட்கார்ந்துட்டீங்களா சலாச காலத்தில் இருந்துச்சா கேள்விங்க. உடனே ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, அதெல்லாம் உலகம் சம்பந்தப்பட்டங்க. உலகம் சம்பந்தப்பட்டங்க உங்க வசதியா இருக்கிறவங்க உலக வசதியெல்லாம் அப்படிதான் செய்யலாங்க, மார்க்கத்துல தாங்க கூடாது அப்படிம்பாங்க. அப்படின்னு சொல்றாங்களா? இப்பதான் நம்ம பிடிக்காது. மார்க்கத்துல தானே கூடாது, உலகத்துல கூடுனாலே இந்த மலர் மாலை போடுறது மார்க்கம் யார் சொன்னது? நான் சொன்ன மார்க்கம். ஒரு மணமகன் மலர் மாலை போட்டு விட்டு உட்கார்ந்தா அவனுக்கு இத்தனை நன்மை நான் சொன்னோமா? அப்பதான் மார்க்கம். அப்படி யாரும் சொல்லுவீங்க? ஒரு மாலை போட்டாலும் சரி மாலை போடாட்டாலும் சரி ஒண்ணுதான், நன்மை கூடுது குறையுங்கிறது இல்லை, அது மாற்றம் இல்லை. அது ஏன் போடுறோம்? அடையாளத்துக்காக போடுறோம். அந்த சபையில இவர் தான் மணமகன், எத்தனை பேரா வருவாங்க, மாலை பார்த்தாங்க, ஓ அவர் தான் மாப்பிள்ளை புரிஞ்சு விடுவாங்க. நாங்க மாற்றம் சொல்லுவோமா? நீங்க தான் சொல்லிவிட்டீங்க உலக விஷயம் கூடுது, மாலை போடுறது உலகம் தானே, அங்கேயும் கொண்டு வரீங்க இந்த பிரச்சனைய. வஹாபிகள் ஒரு நிலையிலே இல்லை, அது நமக்கு புரியும். குழம்பு போய் கிடக்கிறாங்க. அதே போல பெண்கள் வந்து இந்த கரிசமனையெல்லாம் போடுவாங்க, கணவன் உள்ள பெண் அப்படிங்கிற அடையாளத்துக்கு கரிசமனை எழுவாங்க. அது போய் இது பிதாயத்து அப்படிங்கிறது. ஸல்லல்லாஹு காலத்திலே சஹாபா பெண்மணிகள் எல்லாம் கரிசமனை போட்டாங்களா அப்படிங்கிறது. இதுதான் உங்களிடம் ஏற்கனவே சொல்லிவிட்டாங்க. இல்ல உலக விஷயத்துல பிரச்சனை இல்லை, மார்க்கத்துலதான் விதத்து கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம கரிசமணி போடுறது இல்லை. மார்க்கமா? யார் சொன்னது மார்க்கம்? ஒரு பெண்மணி கரிசமணி போட்டா இத்தனை நன்மை, போடாவிட்டா நம்ம குறைஞ்சிடும் யாரும் சொன்னோம். அப்படி மார்க்கம் இல்லையே. அது ஒரு நாட்டினுடைய கலாச்சாரம்.